கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் யோபுவின் புத்தகம் 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யோபு 42:2. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஆமென். இன்றைய தியான வசனம் யோபுவின் அனுதாபத்தோடும் உணர்ச்சியோடும் கூடிய ஒப்புக்கொள்கை, அதாவது கன்ஃபெஷன். இங்கு யோபு தன்னுடைய தவறான எண்ணங்களை உணர்ந்து தேவனுடைய எல்லையற்ற பெருமையை ஒப்புக்கொள்கிறார். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்பது தேவனுடைய அனைத்து திறனையும், அதாவது ஆம்னிபொட்டன்ஸ், அதை குறிக்கிறது. தேவன் எல்லா சக்தியையும் கொண்டவர். மனிதர்கள் கட்டுப்பாடுகளுடன் இருக்கிறார்கள், ஆனால் தேவனுக்கு அத்தகைய வரம்புகள் இல்லை. அவர் சிருஷ்டிக்க முடியும், பாதுகாக்க முடியும், தீர்ப்பளிக்க முடியும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்று சொல்வதை கவனியுங்கள். தேவன் திட்டமிடும் எதையும் யாராலும் நிறுத்த முடியாது. மனிதன் எதிர்க்கலாம், சந்தேகிக்கலாம், தாமதப்படுத்தலாம், ஆனால் தேவன் செய்திட விரும்பும் காரியம் நிச்சயமாக நிறைவேறும். இது தன்னிச்சையான சுதந்திர அதிகாரத்தை, அதாவது சாவரனிட்டியை குறிக்கிறது. அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வகால முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி உராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்தும், என் ஆலோசனையை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்தில் இருந்தும் வரவழைக்கிறவராய் இருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன். அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன் என்று நம் தேவனாகிய கர்த்தர் கூறுவதை ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 46ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இங்கு தேவன் தனது நிர்வாகத்தையும் எல்லா காலத்தையும் அறிந்திருப்பதையும் வெளிப்படுத்துகிறார். அவர் முடிவை ஆரம்பத்திலேயே அறிவார். அவர் சொல்வது நடந்தே தீரும். தேவன் திட்டமிடும் எந்த காரியமும் தடை இல்லாமல் நிறைவேறும். இதை விசுவாசிக்கிறீங்களா? பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்று நேபுகாத்நேச்சார் சொல்வதை தானியேலின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஒரு ராஜாவாக இருந்தும் தேவன் ஒருவரே பரிபூரண அதிகாரம் உடையவர் என்கிற உண்மையை ஒப்புக்கொள்கிறார். தேவனை யாராலும் எதிர்க்க முடியாது. தேவன் திட்டமிடும் அனைத்தும் நிறைவேறும். நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார் என்று சங்கீதக்காரன் கூறுவதை சங்கீதம் 115:3 வாசிக்கிறோம். இது தேவனின் சுதந்திரமும் அதிகாரமும் பற்றி கூறுகிறது. தேவன் யாரிடமும் அனுமதி கேட்க வேண்டியவர் அல்ல. அவர் விரும்பியது என்னவோ அதை செய்கிறார். யோபு இதை உணர்ந்துதான் தன்னை ஒப்புக்கொள்கிறார். ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பது இல்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான்
சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களுடைய சொல் என்று கர்த்தர் எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலம் கூறுவதை எசேக்கியேல் 12:28 வாசிக்கிறோம். இந்த வசனத்தின் மூலம் தேவன் மிக திட்டவட்டமாக சொல்கிறார், இனி தாமதிப்பதில்லை, அது நிறைவேறும் என்று. மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும் என்று நீதிமொழிகள் 19:21 வாசிக்கிறோம். மனிதன் திட்டமிடலாம், ஆனால் கர்த்தருடைய எண்ணமே நிறைவேறும். தேவனுடைய திட்டங்களை யாராலும் தடுக்க முடியாது. மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், நாம் சந்திக்கின்ற துன்பங்களில் தேவன் சகலத்தையும் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் என்பதை நம்ப வேண்டும். தேவன் தீர்மானித்த காரியங்களை யாராலும் மாற்ற முடியாது. அவருடைய திட்டங்களில் நம்பிக்கையோடும் ஒப்படைப்பு மனப்பாங்கோடும் வாழும்போது நாம் சமாதானத்தையும் உறுதிப்பாட்டையும் பெறுகிறோம். இது ஒரு வகையில் மனிதனின் பழிவாங்கும் எண்ணங்களை விட்டுவிட்டு தேவனுடைய அதிகாரத்தையும் கருணையையும் முழுமையாக நம்பும் மனப்பான்மையை வெளிப்படுத்துகிறது. சுருக்கமாக சொல்வதென்றால், இன்றைய தியான வசனம் தேவனின் அனைத்து திறனை, அதாவது ஆம்னிபொட்டன்ஸ், தேவனின் அரசாட்சியை, சாவரனிட்டி, தேவனின் திட்டத்தின் முழுமையான நிறைவேறுதலை, அதாவது ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிவைன் பர்பஸ். இந்த மூன்று, அதாவது தேவனின் அனைத்து திறன், தேவனின் அரசாட்சி, தேவனின் திட்டத்தின் முழுமையான நிறைவேறுதல், இந்த மூணும் அவர் கரத்தில் இருக்கு என்பதை உணர்ந்து அதை முழுமையாக ஒப்புக்கொண்டு அவர் பாதம் சரணடைய வேண்டும். அவர் செய்ய நினைப்பது ஒருபோதும் தடைப்படாது என்பதால் அவருடைய சித்தத்திற்கு நம்மை முழுமையாக ஒப்புக்கொடுத்து அவரது வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அதன்படி நடப்போம். அவரே நம்மை ஆற்றி தேற்றி அரவணைத்து காத்து இரட்சிப்பாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென், ஆமென்.